இப்போ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஃப்ரீ வந்து டெவலப்பரும் எக்ஸ்பிரஸும் தான் உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து இதில் நீங்கள் எதுனா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஸ்ன்ற டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா எக்ஸ்பிரஸ் தான் நமக்கு வந்து கம்பேட்டபிளாக இருக்கும் ஒரு டெவலப்பருக்கு. ஓகே, அந்த இடத்துல வந்து டெஸ்க்டாப் வெப் அண்ட் ஸ்மால் சர்வர் அப்ளிகேஷன்ஸ் இதே நமக்கு ஓகேவா இருக்கும் டெவலப் பண்ணுறதுக்காக. அண்ட் டவுன்லோடு நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். அந்த இடத்துல ஜஸ்ட் டவுன்லோட் காமிக்குது. இப்போ எனக்கு வேணாம், டவுன்லோட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேறு என்ன டவுன்லோட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்எம்எஸ்ன்னு இருக்குது ஒன்று. ஆக்சுவலாக ஒரு ஐடி மாதிரி எஸ்கியூஎல் கொரீஸ்லாம் ரன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டவுன்லோட் எஸ்எஸ்எம்எஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அந்த இடத்துல எனக்கு டவுன்லோட் ஆகுது, நான் வேணாம் எனக்கு வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். MS SQLையும் SSMS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். MS SQLன்றது ஒரு சர்வர், SSMSன்றது அதில் SQL queries எல்லாமே நீங்கள் வந்து ரன் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து எஸ்எஸ்எம்எஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ப்ளஸ் MS SQL நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து SSMS. இப்போ வந்து ஜஸ்ட் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு SSMS ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஜஸ்ட் இந்த இடத்துல கண்டினியூன்றதை கொடுத்துக்கோங்க. இந்த SSMS வந்து SQL சர்வர் கூட வந்து கனெக்ட் ஆகுது. ரெண்டுமே அந்த அப்ளிகேஷனும் உங்களோட SQL சர்வரும் ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா வந்து டேட்டா பேஸஸ்லாம் நீங்கள் வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணணும். உங்கள்கிட்ட இருக்காது. ஆக்சுவலாக வந்து நான் எப்பயும் இன்ஸ்டால் பண்ணேன், அதனால் என்கிட்ட நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. இந்த டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அது ஓப்பன் ஆகுது. இப்போ டேட்டா பேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, என்கிட்ட வந்து நிறைய டேட்டா பேஸஸ் இருக்குது. இது வந்து இது SQL கொரி மூலமாகவும் நம்மளோட டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா வந்து நம்மளால் வந்து SQL மூலமாகவும் க்ரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள், டேட்டா பேஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நியூ டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல டேட்டா பேஸ் நேம் கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்தீங்கன்னா டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். இது ஒரு மெத்தட். ஓகே, இது ஒரு GUI மூலமாக வந்து பண்ணுறது. GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவே நம்ம கொரி லாங்குவேஜ் மூலமாக பண்ணுறது. ஓகே, SQLனா என்ன, அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். அது மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணால் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து கொஞ்சமாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறோம். அது மூலமாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதுதான் உங்களுக்கு வந்து பெட்டர். ஓகே, பெட்டர் ஆப்ஷன். ஜஸ்ட் எனக்கு இந்த நியூ கொரின்னு இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணால் ஒரு டேப் வரும். இந்த இடத்துல SQL கொரி வந்து நான் அடிச்சுக்கலாம். இப்போ கிரியேட் டேட்டா பேஸ் கொடுத்துட்டு டேட்டா பேஸ் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டேட்டா பேஸ் நேம் என்ன வச்சுக்கலாம்னா டெம்ப்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ ஜஸ்ட் செமிகோலன் எண்டில் நம்ம வச்சுக்கணும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு ஒரு டேட்டா பேஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடும். இந்த இடத்துல டெம்ப்னு சொல்லிட்டு இப்போ கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அப்படின்னா நமக்கு என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா நமக்கு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ நம்ம இதில் என்ன எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணுற அந்த SQL கொரி வந்து நம்ம எழுதி வச்சிருக்கோம். இப்போ இந்த டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நமக்கு டேட்டா பேஸ் வந்து ஷோ ஆகும். அந்த டெம்ப்ன்ற அந்த டேட்டா பேஸ் இப்போ ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து டெம்ப்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் வந்துருக்கு பாருங்கள். ஓகே, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இதுக்குள்ளே டேபிள்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். டேபிள்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். டேபிள்ஸ் எதுவும் இருக்காது. ஏன்னா இந்த டேட்டா பேஸை நம்ம இப்போ தான் வந்து க்ரியேட் பண்ணுறோம், அதனால் எதுவும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா வந்து டேபிளை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் டேபிள் நேம் என்ன வச்சுக்கலன்னா ஸ்டூடெண்ட் வச்சுக்கணும். ஓகேவா? TBL_student. அந்த TBL என்னன்னா அதுக்கு என்ன மீனிங்னா இது ஒரு டேபிள். அது ஆக்சுவலாக வந்து ஸ்டாண்டர்ட். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி TBLன்றது யூஸ் பண்ணிப்பாங்க. அது ஒரு ஸ்டாண்டர்டான நேம். எப்பயுமே வந்து ப்ரொடக்ஷனே சரி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ப்ராக்கெட்ஸுக்குள்ளார வந்து நம்மளோட காலம் நேம்லாம் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணலான்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நேம்னு ஒரு ஐடி ஒரு காலம் வந்து வச்சுக்கலாம். ஐடின்றது காலம், அது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்பு. நெக்ஸ்ட் என்னன்னா வந்து அது ஒரு பிரைமரி கீ. அந்த பிரைமரி கீனா என்னன்னா அது ஒரு யூனிக் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் நேம் இருப்பாங்க.
ஒரு சேமான கோர்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ யூனிக்காக ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். அந்த யூனிக்கை பிரைமரி கீன்னு நீங்கள் டிக்ளேர் வந்து பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, ஐடின்றது எல்லாருக்குமே யூனிக்கான ஒரு ஐடி வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு 10th எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுறீங்க, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுப்பாங்க. எல்லாருக்கும் சேமாக இருக்காது, எல்லாருக்கும் யூனிக்கான நம்பராக தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடின்றது எல்லாருக்குமே யூனிக்காக இருக்கும். அது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஐடென்டிட்டி 1,1. அந்த 1,1 என்னன்னா வந்து 1லேருந்து ஃபர்ஸ்ட் ரோ 1லேருந்து நெக்ஸ்ட் ரோ வரும்போது 2 3 4 5 இப்போ வந்து ஒரு ரோ இன்சர்ட் பண்ணுறோம், அதுக்கு ஐடி வந்து 1. செகண்ட் ரோ இன்சர்ட் பண்ணோன்னா செகண்ட் ஐடி வந்து 2. தேர்ட் ரோ இன்சர்ட் பண்ணுறோன்னா ஐடி வந்து 3. இந்த மாதிரி அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், இன்க்ரிமெண்ட் வந்து 1 நடக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நாட் நல்லு அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஐடி நேம்ன்ற காலம். நேம் வந்து வேர்கேர் வந்து அல்ஃபா நியூமரி. அதில் நம்பர்ஸ் இருக்கலாம், லெட்டர்ஸ் இருக்கலாம், சிம்பிள்ஸ் கூட இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதான் வேர்கேர்னு சொல்லுவாங்க. இல்லை வேர்கேர் வந்து நம்ம வந்து 15ன்றதை கொடுப்போம் அந்த இடத்துல. வேர்கேர், சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கோர்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபீஸு. வேர்கேரோட மேக்ஸிமம் லென்த் எவ்வளோனா வந்து 8,000. ஓகே, மேக்ஸிமம் அதுக்கு மேலே கிடையாது. மேக்ஸிமம் 8,000 தான். ஆனால் நம்ம 50, ஏன்னா ஒரு நேம் வந்து 50 அந்த லென்த்து தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அதே மாதிரி கோர்ஸ்ன்றது 15 வச்சுக்கிட்டேன், ஏன்னா அதுக்கு மேலே ஒரு கோர்ஸோட நேம் இருக்காது. ஃபீஸ்ன்றது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப், அதனால் INT. இன்டிஜர்னா என்னங்க, நம்பர் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். அந்த இடத்துல லெட்டர்ஸோ சிம்பிள்ஸோ டைப் பண்ண முடியாது. ஜஸ்ட் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, ஓவராலாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா மறுபடியும் டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். அப்போ எரர் வந்துடும் நமக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இதை வேணால் டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போ சப்போஸ் எனக்கு இதுவும் இருக்கணும்ப்பா, இதுவும் இருக்கணும்னா அப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் இந்த டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், சாரி இதில் வந்து ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். ஆக்சுவல் டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறோன்னா நீங்கள் எந்த டேட்டா பேஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து மாஸ்டர் டேட்டா பேஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கு டிஃபால்ட்டாகவே. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து டெம்ப்புன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அது மிஸ்டேக் பண்ணிட்டோம், அப்போ தான் இங்கே வரும், இல்லைனா வராது. இப்போ டெம்ப்புன்றதை நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணால் எரர் வரும், ஏன்னா ஆல்ரெடி கிரியேட்டட் சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணணும், இது செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ எனக்கு டேபிள் வந்து ஆல்ரெடி கிரியேட்டட் வருது. 1 செகண்ட் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். டேபிள் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. அப்போ எரர் வரும்போதே நமக்கு இதுவும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, ஆனால் பட் இது வந்து எரர் வந்துருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிசைனுன்றதை கொடுங்களேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கான SQL queries அவுட்புட்டாக நமக்கு ஒரு டிசைனாக ஒரு விஷுவலைஸாக நமக்கு வரும். எத்தனை காலம்ஸ், இது என்ன டேட்டா டைப், இது என்ன அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல யூஐயில் வந்து பார்த்துக்கலாம். இது எல்லாமே என்ன இருக்குது இந்த இடத்துல வந்து இப்போ டிசைன் மூலம் எப்படி பண்ணோன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து டேபிள்ன்றதை கொடுங்க. டேபிள் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்களே இப்போ வந்து பாருங்களேன், இப்போ ஐடி நம்ம விஷுவலைஸாக வந்து பண்ணுறோம். SQL queries இல்லாமலே இது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப், இது ஒரு நாட் நல். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ப்ரைமரி கீ. ஓகே, இப்படி கற்றுக்காதீங்க, ஃபர்ஸ்ட் வந்து SQL கற்றுக்கோங்க. ஓகே, அதுதான் உங்களுக்கு வந்து பெட்டர். ஜஸ்ட் இப்போ வந்து ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து எஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் 1 சீட் 1 அப்படின்ற மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் என்னது, நேம்ன்ற காலம், இது ஒரு வேர்கேர். வேர்கேர் 50 அண்ட் ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட் இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நாட் நல். அண்ட் இது வந்து இன்ட்டு, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸு. அதுக்கப்புறம் இது என்னது, கோர்ஸு எல்லாமே கொடுத்துட்டு இல்லை கரெக்டாக நம்ம SQL மூலமாக க்ரியேட் பண்ணலையே அதே மாதிரி தான் இங்கே UI மூலமாக பண்ணிருக்கோம். ஜஸ்ட் Ctrl+S கொடுத்துட்டு இந்த இடத்துல TBL_student_1 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு சேவ் ஆகிடும், க்ரியேட் ஆகிடும் எனக்கு. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல டேபிள்ஸில் போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், அதே டேபிள் இந்த இடத்துல இருக்கும். SQL query மூலமாக பண்ணோம், இப்போ வந்து நம்ம டிசைன் மூலமாக பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் கிடையாது.